ஓம் சாந்தி. 27/4/2024 சாக்கார முரளி. முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வந்திருப்பது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, அனைத்து ஆஸ்தியையும் அடைவதற்காக. ஈஸ்வரி வழிப்படி நடப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி கிடைக்கும். கேள்வி: பாபா குழந்தைகள் அனைவருக்கும் வீணான சங்கல்பங்களை வெல்வதற்காக எத்தகைய யுக்தி சொல்லியிருக்கிறார்? குழந்தைகள் அனைவருக்கும் வீண் எண்ணங்களை வெல்வதற்காக எப்படிப்பட்ட யுக்தி சொல்லியிருக்கிறார் பாபா? பதில்: தீய சங்கல்பங்களை வென்றவராக ஆவதற்கு தன்னை ஆத்மா என உணர்ந்து சகோதரர் என்ற திருஷ்டியில் பாருங்கள். ஷரீரத்தை பார்ப்பதால் தீய எண்ணங்கள் வருகின்றன. அதனால் புருவ மத்தியில் ஆத்மாவாகிய சகோதரனை பாருங்கள். தூய்மையாக வேண்டும் என்றால் இந்த திருஷ்டியை உறுதியாக்குங்கள். நிரந்தரமாக பத்தித்த பாவன் பாபாவை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மாவின் கரை நீங்கிக் கொண்டே போகும். குஷி அதிகரிக்கும். மேலும் விகல்பங்கள் மீது வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. விதைக்குள் மரத்தின் ஞானம் உள்ளதல்லவா? ஆனால் அது ஜடமாகும். சைத்தன்யமாக இருந்தால் அது சொல்லிவிடும். நீங்கள் சைத்தன்ய மரத்தினுடையவர்கள். அதனால் மரத்தை பற்றியும் அறிந்திருக்கிறீர்கள். பாபா மனித சிருஷ்டியின் விதை வடிவமானவர். சத்து சித்து அனந்த ஸ்வரூபம் எனப்படுகிறார். இந்த மரத்தின் உற்பத்தி மற்றும் பாலனை என்பது எப்படி நடைபெறுகின்றது என்பதை பற்றி யாரும் அறிய மாட்டார்கள். புதிய மரம் உற்பத்தியாகிறது என்பதில்லை. இதையும் கூட பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். சிவபாபா எல்லைக்கு பார்ப்பட்ட தந்தையாவார். படைப்பவர், படைத்து பிறகு பாலனையும் செய்கிறார். குழந்தைகள் மறுபிறவி எடுத்துதான் ஆக வேண்டும். பாருங்கள், சிலருக்கு 10, சிலருக்கு 12 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் அதையெல்லாம் எல்லைக்குட்பட்ட சுகம் காக்கையின் எச்சிலிற்கு சமமானது. தமோ பிரதான் ஆகிவிடுகின்றனர். தமோ பிரதானில் சுகம் மிகவும் குறைவுதான். நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள் என்றால் மிகுந்த சுகம் உள்ளது. சத்தோ பிரதானம் ஆவதற்கான யுக்தியை பாபா வந்து புரிய வைக்கிறார். சிவபாபா உங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தருகின்றார். இதன் மூலம் உங்களுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கின்றது. அரை கல்பத்திற்கு நீங்கள் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கிறீர்கள். இது உங்களுடைய யோக பலத்தின் சக்தியாகும். அவர்களுடையது புஜபலத்தின் சக்தியாகும். உங்களுடையது யோக பலத்தின் சக்தி, அவர்களுடையது புஜபலத்தின் சக்தி. பாரதத்தின் பழைய ராஜயோகம் மகிமை பாடப்பட்டுள்ளது. பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பவும் செய்கின்றனர். அதன் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனையாயிற்று எனவும் சொல்கிறார்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் சகோதரர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மா மூலம் சகோதரி ஆகிறீர்கள். பாருங்கள், இந்த நினைவாகப்பட்டது பக்காவாக இருக்க வேண்டும். ஆனால் பாபா பார்க்கிறார், சகோதரி என்பதிலும் கூட பெயர் ரூபத்தினுடைய கவர்ச்சி இருக்கிறது. அநேகருக்கு இதனால் தீய எண்ணங்கள் வருகின்றன. இப்போது பாபா சொல்கிறார்,
தன்னை ஆத்மா என உணர்ந்து சகோதர சகோதரன் என்ற திருஷ்டியில் பாருங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, படிப்பின் மீது முழு கவனத்தை செலுத்தி தன்னை செல்வந்தராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வேறு எதையும் கேட்கக்கூடாது. ஒரு பாபாவின் நினைவு மற்றும் தூய்மையின் மூலம் பல கோடிக்கு அதிபதியாக வேண்டும். படிக்க வேண்டும். வேறு எதையும் கேட்கக்கூடாது. பாபாவின் நினைவு மற்றும் தூய்மையினுடைய பலம், இதன் மூலம் பல கோடிக்கு அதிபதியாக வேண்டும். இரண்டாவது, ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபடுவதற்கு விகாரங்களை தானமாக கொடுத்துவிட வேண்டும். தீயதை கேட்காதீர்கள். எந்த விஷயங்களால் கீழே இறங்கினோமோ, குணமற்றவராக ஆனோமோ, அவற்றை புத்தியிலிருந்து மறக்க வேண்டும். வரதானம். முதலில் நீங்கள் என்ற மந்திரத்தின் மூலம் அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய பணிவானவராக இருந்து மகானாக ஆவீர்களாகுக. முதலில் தாங்கள் என்ற மந்திரத்தின் மூலம் அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய பணிவிலிருந்து பணிவானவரான நிலையிலிருந்து மகானாக ஆகுக. விளக்கம். பணிவானவர்தான் சர்வ மகான் ஆவார். இந்த மகா மந்திரம் சதா நினைவில் இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் என்று கூறுவதுதான் அனைவருடைய மரியாதையை பெறுவதற்கான ஆதாரமாகும். மகான் ஆவதற்கான இந்த மந்திரத்தை வரதான ரூபத்தில் சதா தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். வரதானங்களாலேயே வளர்ந்து கொண்டே பறந்து கொண்டே இலக்கை சென்றடைய வேண்டும். எப்பொழுது வரதானங்களை காரியத்தில் பயன்படுத்துவதில்லையோ அப்பொழுதே உழைக்கின்றீர்கள். ஒருவேளை வரதானங்களால் வளர்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், வரதானங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உழைப்பு முடிவடைந்துவிடும். எப்போதும் வெற்றி மற்றும் திருப்தியை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன். முகத்தின் மூலம் சேவை செய்வதற்காக சதா தன்னுடைய புன்சிரிப்புடன் கூடிய ரமணீகரமான மற்றும் கம்பீரமான சுரூபத்தை வெளிப்படுத்துங்கள். முகத்தின் மூலம் சேவை செய்வதற்காக சதா தன்னுடைய புன்சிரிப்புடன் கூடிய ரமணீகரமான மற்றும் கம்பீரமான சுரூபத்தை வெளிப்படுத்துங்கள். அல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.